கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து 2 கார்கள் மீது மோதியதில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து சாலையின் தடுப்பை மீறி எதிர் திசையில் வந்த கார்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் 2 கார்களில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்த 6 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற 3 கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். படுகாயமடைந்த 3 பேர் திருச்சி அரசு மருத்துவமனையிலும் 1 பெரம்பலூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் சடலங்களை பார்த்து அவர்களது குடும்பத்தினர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு என்ன பவச்சனை இப்பதானே வந்தார் அவரு. அல்லான்னு இப்ப வந்து புள்ள ஊட்டியில பார்த்துட்டு போதானே அவரு வந்தாரு. அவருக்கு என்ன எவ்வளவு பாடுபடுறாரு மனுஷன். விபத்து நடந்த இடத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தனர். அப்போது உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார். இப்போ 13 people இன்ஜூர் ஆனாங்க. அதுல 9 people டெத் ஆயிருக்காங்க. இன்னும் 4 பேருக்கு இப்ப அரசு மருத்துவமனையில சிகிச்சை அவங்க பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 9 பேருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்துக்கு 3 லட்சம் இப்ப நிவாரண தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டயர் வெடித்ததுனால அந்த சைடு போன வண்டி இந்த சைடு வந்திருக்கு, அதாவது மீடியனை கிராஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த சென்னையில இருந்து இங்கிட்டு வரக்கூடிய 2 கார்கள் இது ரோடு ஃப்ரீயா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வந்திருக்காங்க. ஸோ அதுதான் முதல் கட்ட விசாரணை தெரிய வருது. வேற எதுவும் பஸ்ல ஃபால்ட் எதுவும் இருக்கா அப்படின்றத இனிமே தான் போகிறது. திட்டக்குடி விபத்தில் காயமடைந்தவர்கள் பெரம்பலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் CV கணேசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.